வணக்கம் உழவன் மகடு நேயர்களே, திருக்குறள் மாநாட்டு உரை என்னும் தலைப்பில் ஈ.வே. ராமசாமி என்று அழைக்கப்படும் பெரியார் அவர்கள் திருக்குறள் சைவம், வைணவம், பௌத்த சமயங்களிடையே ஒரு வேத நூலாகவே போற்றப்பட்டு சாதாரண பாமர மக்களுக்கு சென்று அடையாமல் இருந்தது. அது ஒரு உலக பொதுமறை நூல். அதனை பற்றி ஒரு அழைப்பு இல்லாமல், விளம்பரம் இல்லாமல் வந்த இந்த கூட்டத்தில் என்னெல்லாம் திருக்குறள் பற்றியும் அதனுடைய பெருமை சிறப்பு பற்றியும் ஆற்றியிருக்கின்றார் என்பதை இந்த கட்டுரையின் வாயிலாக அறிந்து கொள்வோம். வாருங்கள். திருக்குறள் மாநாட்டு உரை. இன்று குறள் மாநாடு என்னும் பெயரால் இங்கு கூடியிருக்கிறோம். இன்று தமிழ்நாட்டில் திராவிடர் கழகங்களுக்கும் அதன் கூட்டங்களுக்கும் எப்படி ஒரு செல்வாக்கும் மக்கள் கூட்டங்களும் வருகிறதோ, அதுபோல் குறள் கூட்டங்களுக்கும் செல்வாக்கும் பெரும் கூட்டங்களும் வருகின்றன. இல்லாவிட்டால் இந்த காலை நேரத்தில் விளம்பரம் இல்லாத இந்த மாநாட்டிற்கு, அதுவும் நான் இன்று இங்கு வருகிறேன் என்பதே யாருக்கும் தெரியாத நிலையில் இத்தனை பேர் இங்கு வந்து கூடுவதென்றால் முடியக்கூடிய காரியமா? தலைவர் அவர்களும் அறிஞர் முனுசாமி அவர்களும் திருக்குறளுக்கு இன்றுள்ள இந்த மாதிரியான செல்வாக்குக்கு என்னையும் ஒரு காரணமாக சொன்னார்கள். நீங்களும் அதை ஆமோதிக்கும் அறிகுறியாய் ஆரவாரம் செய்தீர்கள். திருக்குறளுக்கு இருக்கிற செல்வாக்கு, விளம்பரம் காரணமாக பல பேருக்கு குறளின் பேரால் புத்தகம் போட, பத்திரிகை போட, பிரச்சாரம் செய்ய நல்ல வாய்ப்பு, வியாபாரம், வருவாய் இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். காங்கிரசுக்காரர்கள், காங்கிரஸ் பிரச்சாரகர்கள் பலர் கூட தாங்கள் ஸ்தாபனத்திற்கோ தங்கள் பேருக்கோ கூட்டம் சேருவதில்லை என்கின்ற காரணத்தால் குறளின் பெயரை உபயோகித்து கூட்டம் சேர்த்து கொள்கிறார்கள். குறளின் பெயரால் புத்தகம், பத்திரிகை, கூட்டம் நடத்துகிறார்கள். பல காங்கிரஸ் கூலிகள் காங்கிரஸின் பேரால் தங்களுக்கு மதிப்பு போய்விட்டது கண்டு தமிழ்கலை, தமிழ் இலக்கியம் என்னும் பெயரால் விளம்பரம் பெற்று வாழ்க்கை நடத்துகிறார்கள். இந்த நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் 1938ஆம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு கிளர்ச்சியால் தமிழுக்கு ஏற்பட்ட செல்வாக்கே ஆகும். குறளுக்கும் தமிழுக்கும் இன்றைய தினம் உள்ள உணர்ச்சிக்கு நான் காரணம் என்பதையும் நமது திராவிடர் கழகம் என்பதையும் அடியோடு நான் ஒப்புக்கொள்ள முடியாது. ஏதாவது சிறிது காரணம் இருந்தால் இருக்கலாம். குறள் வளர்வதற்கும் தமிழ் வளர்வதற்கும் இன்று திருக்குறள் என்ற உணர்ச்சி மேலோங்குவதற்கும் திராவிடர் கழகம் என்பதை நான் அடியோடு முழுமையாக நான் ஒப்புக்கொள்ளலை. ஆனால் எங்கள் தொண்டு சிறிதளவு இருக்கலாம் என்று பெருமையாக சொல்லுகின்றார். ஆனால் பெரிதும் உண்மையானதுதான் காரணம். இன்று மக்களுக்கு ஏற்பட்ட விஞ்ஞானமும் பகுத்தறிவும் சுயமரியாதை உணர்ச்சியுமே ஆகும். 1920ஆம் ஆண்டுக்கு பிறகு காங்கிரஸின் மாபெரும் தலைவர்களான பானர்ஜி, மாளவியா, நேதாஜி, தாதாபாய் நவ்ரோஜி, சங்கர நாயர், விஜயராகவாச்சாரியா, திலகர், அன்னி பெசன்ட் முதலிய தலைவர்கள் தலைமையில் கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாடுகளில் பாராட்டப்பட்டு, நன்றி செலுத்தப்பட்டு, கடவுளுக்கு பிரார்த்தனை செலுத்தப்பட்டு காட்டி வந்ததான பிரிட்டிஷ் ஆட்சியானது சுமார் 200 வருட காலமாய் ஆட்சி செய்ய நேர்ந்த காரணத்தால் நம் மக்களுக்கு ஏற்பட்ட விஞ்ஞான அறிவும் பகுத்தறிவு சுதந்திரமும் மக்களை சிந்திக்கச் செய்ததன் பயனாய் மக்கள் இன்று அந்த பகுத்தறிவு கண்களால் குறளை பார்க்க ஆரம்பித்ததால் இன்று குறளின் பெருமை மக்களுக்கு விளங்குகின்றது. பகுத்தறிவோடு குறளை பார்க்க ஆரம்பித்த பிறகு குறள் எந்த சமயத்திற்கும் சொந்தமல்ல, அது பொது உடைமை அப்படின்றத மக்களுக்கு விளங்குகின்றது என்று கூறுகின்றார். குறள் இதுவரை ஒரு மத நூலாக, பக்தி நூலாக
பார்ப்பன நூலாகவே இருந்து வந்தது. சைவன் குறளைத் தங்கள் மதத்து நூல் என்றும், வைணவன் தங்கள் மதத்து நூல் என்றும், சமணன் தங்கள் மதத்து நூல் என்றும் சுயவயப்படுத்தி அதை ஒரு புராணமாகவும் பக்தி நூலாகவும் கருதியும் பிரச்சாரம் செய்தும் வந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் குறளுக்கு ஆரிய மத சம்பிரதாயப்படியே உரை எழுதப்பட்டு அந்த உரையையே தமிழ் மக்கள், தமிழ் புலவர்கள், தமிழ்ச் சமயவாதிகள் ஆகிய எவரும் ஒப்புக்கொண்டு அந்த உரையே பள்ளிப் பாடமாகவும் ஆக்கப்பட்டு அதை மற்றொரு மனுதர்ம சாஸ்திரமாக கொள்ளும்படி செய்யப்பட்டு விட்டது. இந்த நிலையில் ஆக்கப்பட்ட குறளானது பாரதம், இராமாயணம், கீதை, மனுதர்ம சாஸ்திரம் ஆகியவைகளை விட எப்படி உயர்ந்ததாக கருதப்பட முடியும்? குறளுக்கு மதிப்புரை எழுதியவர்களும் சில தமிழ் பெரியார்களும், அதாவது மனோன்மணியின் சுந்தரம் பிள்ளை போன்றவர்களும் குறளுக்கும் மற்ற மேற்கண்ட ஆரிய நூல்களுக்கும் உள்ள பேதத்தை தெளிவுற எடுத்துக்காட்டி இருந்ததாலும் இந்த நாட்டில் பார்ப்பனர்களுக்கு இருந்து வந்த ஆதிக்கமானது குறளையும் ஆரியத்தையும் பிரித்துக் காணுவதே மாபெரும் துவேஷ புத்தி என்பதான நிலையை ஏற்படுத்தி விட்டதால் தமிழ் புலவர்கள் என்று வெளிவந்த எல்லா தமிழர்களும் ஆரியத்திற்கு அடிமையாகி குறளை மனுதர்ம சாஸ்திரம் போலவும் கீதைக்கு அடுத்த பெருமை பொருந்தியது போலவும் ஒப்புக்கொண்டு ஆரிய கூலிகள் அதுபோல் பிரச்சாரம் செய்து வந்து விட்டார்கள். இந்த நிலையில் குறளுக்கு ஒரு தனி மதிப்பு எப்படி ஏற்பட முடியும்? ஒரு முஸ்லிமும், ஒரு கிறித்தவனும், ஒரு பகுத்தறிவுவாதியும், ஒரு நாஸ்திக ஞானமுடையவனும், அதாவது ஒரு தத்துவவாதியும் இப்படி ஆக்கப்பட்ட குறளை ஏன், எதற்காக மதிக்க முடியும்? அதிலும் ஆரிய மதமான இந்து மத பக்தன் ஒருவனுக்கு தன்னை ஆரிய இனம் என்று கருதி ஆரிய அடிமையாய் இருப்பவனுக்கு குறளை பாரத, இராமாயணத்தை விட அதிகமான மதிப்பு தந்து எப்படி மதிக்க முடியும்? ஆதலால் மக்களுக்குள் இன்று தோன்றியிருக்கும் பகுத்தறிவு உணர்ச்சியும், திராவிட இன உணர்ச்சியும், தத்துவ வளர்ச்சியும், அதாவது நாஸ்திக புத்தியுமேதான் குறளை ஆரிய வேத, சாஸ்திர, புராண இதிகாசத்திலிருந்தும் அவைகளை ஆதாரமாகக் கொண்ட தேவார, திருவாசக, பிரபந்தம் முதலிய சமய பக்தர்களின் கவிகளில் இருந்தும் பிரித்துக் காண முடிந்தது. இந்த முடிவின் காரணமாகவே குறளின் மேன்மை திடீரென்று விளங்கவும், மக்கள் பாராட்டவும், மதிக்கவும், அதனிடம் அன்பு செலுத்தவும் முடிந்தது. பகுத்தறிவு உணர்ச்சி வந்ததனால, அந்த அறிவு வந்ததனால ஆரியம், ஆரிய வேத சாஸ்திரம், புராண இதிகாசம் இதிலிருந்து திருவாசகம் இந்த நூல்கள் மாதிரி பக்திகளின் வரிசையில் வேத நூலாக இல்லாமல் பாமரர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு இந்த திருக்குறள் மக்களிடம் வந்து பரவியது. குறள் பக்தி நூல் அல்ல, கடவுளை காட்டும் எந்தவிதமான மத நூலும் அல்ல, மத பிரச்சாரம் செய்யும் மத கோட்பாடு நூலும் அல்ல. ஆனால் வேத சாஸ்திரம், புராணம், இதிகாசம், தேவாரம், திருவாசகம், பிரபந்தம் முதலிய எவையும் மத நூல், கடவுள் பெருமையை கூறும் வேத சாஸ்திர நூல்கள், பக்தி ஊட்டி மோட்சத்திற்கு அனுப்பும் பக்தி நூல்களே ஆகும். இந்த நூல்கள் எல்லாம் தேவாரம், திருவாசகம், பிரபந்தம், வேத சாஸ்திரம், புராணம் இதெல்லாம் பக்தி நூல்கள். மோட்சத்திற்கு வீடு பேருன்னு சொல்லுவோம் இல்லையா, சொர்க்கத்திற்கு, அதை அடைவதற்குரிய வழியை சொல்லும் நூல். திருக்குறள் அப்படிப்பட்ட நூல் அல்ல என்று கூறுகின்றார் பெரியார். அதுதான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கொண்டே வருகின்றார். குறள் அப்படி அல்ல, குறள் அறிவு நூலே ஆகும். மற்றும் கடவுளை அடைய, மோட்சத்திற்கு போக மனிதனுக்கு ஒழுக்கம் தேவையில்லை. ஏனெனில் விபச்சாரம், புரட்டு, பித்தலாட்டம், பஞ்சகம், சூது, கொலை, கொள்ளை முதலிய கூடா ஒழுக்கமான காரியங்கள் செய்வதும் பக்தியின் பாற் பட்டதாகவும் மோட்சச் சாதனமாகவும் ஆக்கப்பட்டிருக்கின்றன. பக்தி நூல்களிலும், சாஸ்திரங்களிலும், மத ஒழுக்க நூல்களிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் வெறுக்கப்பட்டு
உண்மையான ஒழுக்கத்தை, அதாவது யாவருக்கும் பொருந்தும் சமத்துவமான ஒழுக்கத்தை போதிப்பதாக இருக்கின்றது குறள். ஆதலால் தான் குறளை பக்தி நூல் அல்ல, ஆஸ்திக நூல் அல்ல, அதாவது கடவுள் பற்றிய நூல் அல்ல, மூட நம்பிக்கை வளர்க்கும் நூலும் அல்ல, அது ஓர் அறிவு நூல் என்றும், எல்லா மக்களும் ஏற்கக்கூடிய, எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒழுக்க நூல் என்றும் கூறுகின்றேன் என்று கூறுகின்றார் பெரியார். அதாவது எந்த நூலை எடுத்துக்கொண்டாலும் அதன் மதிப்பு அந்த நூலின் பயனை அளவாக கொண்டதை ஒழிய அதை ஆக்கினவனையோ அதில் உள்ள தெய்வீகத் தன்மை என்பதனையோ இலக்கண இலக்கிய அளவையோ அமைப்பையோ தன்மையையோ அளவாக கொண்டதாக ஆகாது. ஆகவே குறள் வெறும் ஒழுக்கத்தையும் வாழ்க்கைக்கு வேண்டிய அனுபவபூர்வமான பிரத்யட்ச வழியையும் கொண்டதாகும். அறிவு பெற்றவன், அறிவையே முதன்மையாக கொண்டவன், ஆலோசித்து பார்க்கும் ஆராய்ச்சி தன்மை கொண்டவன் எவனும் குறளை மதித்தே தீருவான், குறளை பாராட்டியே தீருவான், சிறிதாவது பின்பற்ற குறளை வழிகாட்டியாய் கொண்டே தீருவான். ஆதலால் குறளுக்கு இன்று திராவிடர்கள் சிறப்பாக தமிழ் மக்கள் இடையில் பெருமையும் செல்வாக்கும் இருக்கிறது என்றால் இதுதான் காரணம். இந்த பெருமைக்கும் செல்வாக்குக்கும் நான் சிறிதும் ஆனவனாக மாட்டேன் என்றாலும் எனக்கு ஏதாவது ஒரு சிறு பங்காவது கொடுக்க வேண்டும் என்று அறிஞர்கள் யாராவது நினைப்பார்களானால், ஒரு சிறிது பங்காவது கொடுக்க வேண்டும் என்று அறிஞர்கள் யாராவது நினைப்பார்களானால் அந்த சிறு பங்கு இந்த விஷயங்களை நானும் எனது கழகமும் மான அவமானத்தை கவனிக்காமல், சிறுமை பெருமையை கவனிக்காமல், லாப நஷ்டங்களை கவனிக்காமல், கஷ்ட சுகங்களை கவனிக்காமல் எழுதியும் பேசியும் வருகிறோம். அதுவே அதற்காக இருக்கலாம். நீங்கள் ஒரு சிறு பங்கு இருக்குன்னா இப்படி எல்லாவற்றையும் விட்டு எழுதி பேசி வருகிறோம் அல்லவா, அந்த மாதிரியான ஒரு சிறு பங்காக இருக்கலாம் என்று தன்னடக்கமாக கூறுகின்றார். இப்படி ஆனால் அதுவும் இன்று எங்களால் தான் முடிகிறது என்று சொல்ல முடியாது. திருக்குறள் வளர்ப்பது என்பது நாங்கள் தான் வளர்த்தோம், திராவிடர் கழகம்தான் வளர்த்தோம் என்று சொல்ல முடியாது. அது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அநேகர் புறப்பட்டு விட்டார்கள் இந்த வேலைக்கு. அதனால் குறளின் பெருமையை பற்றி இனி பேசுவதை நிறுத்திவிட்டு இனி அதை காரியத்தில் கொண்டு வரும் பணியில் பிரவேசிக்க வேண்டியது தமிழர் திராவிடர் ஒவ்வொருவரின் கடமையும் ஆகும். ஏனெனில் குறளுக்கு பெருமை ஏற்பட்டு விட்டதால் இன்று குறளின் மூலக் கொள்கைகளுக்கு மாறுபாடாக நடந்து வருகிறவர்கள் எல்லாம் கூட இன்று குறள் பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். உதாரணமாக சைவர், வைணவர், பார்ப்பனர், தாசிகள், வியாபாரிகள், வக்கீல்கள், மந்திரிகள், சட்டசபை மெம்பர்கள், சில காங்கிரஸ்காரர்கள் எல்லோரும் குறளை பாராட்டவும் குறள் பிரச்சாரம் செய்யவும் புறப்பட்டு விட்டார்கள். இந்த கூட்டத்தாருக்கும் குறளுக்கும் எதில் ஒற்றுமை என்பது நமக்கு விளங்கவில்லை. சைவ வைணவ மதக்காரர்களும் அவங்களுடைய கருத்தை சொல்லும் பொழுது திருக்குறளை எடுத்துக்காட்டி சொல்லுகின்றார்கள் என்று கூறுகின்றார். இதனால திருக்குறளுக்கும் அவங்க கொள்கைகளுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கின்றது என்று வினவுகின்றார். இப்படி ஒரு மனிதன் தன்னை இந்து என்றும் ஆரிய தர்ம புராணங்களை பின்பற்றும் சமயவாதி என்றும் சொல்லிக்கொண்டு புராண கூற்றுப்படி மனு கொள்கைப்படி நடந்து கொண்டு அவரும் குறளை பாராட்டுகிறார், போற்றுகிறார், பிரச்சாரம் செய்கிறார் என்றால் இதற்கு ஏதாவது பொருள் உண்டா? இக்காரியத்தில் அறிவுடைமையோ அல்லது நாணயமோ உண்டா என்று கேட்கிறேன். குறள் பிரச்சாரம் போதும். இனி அது பயன்படும் காரியமும் குறளுக்கு முரண்பாடற்ற காரியமும் குறள் வெற்றி பெறும் காரியமும் ஒவ்வொரு குறள் பாராட்டுவாதியும் செய்ய வேண்டும். எனக்கு தெரிகிறது சில குறள் பாராட்டு பக்தர்கள் நமது மேடையிலும் காணப்படுவது கம்பராமாயண மகாபாரத புராண மேடைகளிலும் காணப்படுகிறது. வள்ளுவரையும் பாராட்டுவது, கம்பனையும்
வால்மீகியையும் பாராட்டுவது, குறளையும் காலக்ஷேபம் செய்வது, திருவிளையாடல் பெரிய புராணங்களையும் காலக்ஷேபம் செய்வது, குறளில் நுண்பொருள் காணுவது, தேவார திருவாசக பிரபந்தங்களில் நுண்பொருள் கண்டு கண்ணீர் சொரிவது, குறளை தலைகீழ் பாடம் செய்து விஞ்ஞானத்துக்கு பொருந்த பொருள் உரைப்பது, சாம்பல் பூச்சுடன் கொட்டை கட்டிக்கொண்டு கோவிலுக்குச் சென்று குழவிக்கல் முன் நின்றும் படுத்தும் புரளுவது, ஆரிய மத தர்ம பண்டிகைகளைக் கொண்டாடுவது, ஆரிய மதக் குறிகளை அணிந்து மத வேஷத்துடன் திகழ்வது, யாராயும் இருந்து கொண்டு எந்த வேஷமும் போட்டுக்கொண்டு என்ன காரியமும் செய்து கொண்டு குறளைக் கூறிக்கொண்டு திரிவதென்றால் இவர்கள் உண்மையில் குறள் பக்தர்கள் ஆவார்களா? ஒரு மனிதன் உண்மையான குறள் பக்தனாக இருப்பானானால் அவன் குறளுக்கு எதிரான எல்லா கொள்கைக்கும் எதிரானவனாக இருக்க வேண்டும். எந்த கருத்துக்களை கொள்கைகளை எதிர்க்க ஒழிக்க குறள் ஏற்பட்டதோ, குறளை பயன்படுத்துகிறானோ அந்த கருத்துக்களை எதிர்த்து கொள்கைகளை ஒழிக்க முயற்சிப்பவனாய் இருக்க வேண்டும். அதற்கு குறள் பக்தர்கள், குறளை பாராட்டுகிறவர்கள், குறள் கொள்கையை பரப்புகிறவர்கள், குறளுக்காக தங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்தவர்கள், குறள் வெற்றிக்காக சில ஆக்க வேலை செய்ய வேண்டியது எப்படி அவசியமோ அதுபோல குறள் வெற்றிக்கு எதிரான காரியங்கள், கருத்துகள், ஆதாரங்கள், நூல்கள் ஆகியவை ஒழிய அழிவு வேலையும் கூடவே செய்பவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நல்ல உயர்ந்த தத்துவங்கள் கொண்ட காரியத்திற்கும் நிர்மாண வேலை, நாச வேலை ஆகிய இரண்டும் செய்ய வேண்டியது இன்றியமையாததாகும். நாச வேலையை விட்டுவிட்டு நிர்மாண வேலையை மாத்திரம் செய்தால் எதிர் சாதனங்கள் நிர்மாணத்தை அழித்துக் கொண்டே இருக்கும். கடவுளை காக்க கடவுளுக்கு எதிரான நாஸ்திகம் ஒழிக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியமோ, பகுத்தறிவை காப்பதற்கு மூட நம்பிக்கையை ஒழிக்க வேண்டியது எவ்வளவு அவசியமோ, சைவ, வைணவ, ஆரிய மதங்களை காப்பதற்கு பௌத்த மதத்தை அழிக்க வேண்டியிருந்தது எவ்வளவு அவசியமோ, தொழிலாளி ஆட்சி ஏற்பட முதலாளிகள் ஆட்சி அழிபட வேண்டியது எவ்வளவு அவசியமோ, முதலாளிகளின் ஆட்சி ஆதிக்கம் நடைபெற தொழிலாளிகள் இயக்கம் அழிபட வேண்டியது எவ்வளவு அவசியமோ, தனியுடைமைவாதிகள் காப்பாற்றப்படுவதற்கு பொதுவுடைமைவாதிகளை நாசமாக்க வேண்டியது எவ்வளவு அவசியமோ, ஆரிய ஆதிக்கம் எனும் காங்கிரஸ் ஆட்சி நிலைப்பதற்கு, ஆதிக்கத்தில் இருப்பதற்கு திராவிடர் கழகம் ஒழித்து கட்டப்பட வேண்டியது எவ்வளவு அவசியமோ அதுபோலவே குறள், கருத்து, கொள்கை ஆகியவைகளை மக்களிடம் பரவச் செய்து அதை அனுபவத்தில் நடைமுறையில் கொண்டு வருவதற்கு ஆரிய சாஸ்திர புராணங்கள் அவைகளை பிரபல பிரச்சாரமாக கொண்ட தேவார திருவாசகம் பிரபந்தங்கள், அந்த கருத்துக்களை செய்கைகளை நடப்பாக கொண்ட மதக் கோட்பாடுகள், அவைகளின் மீது நிறுத்தப்பட்டிருக்கின்ற கடவுள்கள் முதலியவைகள் ஒழியாமல் அழியாமல் நாசமாக்கப்படாமல் எப்படி குறள் கொள்கை அனுபவத்தில் நடைமுறையில் ஆதிக்கம் செய்ய முடியும்? ஆகவே குறள் விஷயத்தில் குறளைப் பிரச்சாரம் செய்து மக்களிடையே பரப்புவது குறள் நிர்மாண, குறள் ஆக்க வேலைகளாகும். அதற்கு குறளுக்கு எதிரான மேற்கண்ட கருத்துக்களை, காரியங்களை, நூல்களை மறையச் செய்வது என்பது குறள் ஆதிக்கத்திற்காகச் செய்யப்படும் அழிவு வேலையாகும். ஒரு காரியத்திற்காக ஆக்க வேலையும் அழிவு வேலையும் ஒரு உடலுக்கு இரண்டு கைகளைப் போன்றதாகும். இரண்டு கையும் சேர்ந்து தட்டினால்தான் ஓசை உண்டாவது போல், காரியம் நடைபெறுவது போல் ஆக்கமும் அதற்கு எதிரானவைகளின் அழிவும் சேர்ந்தால்தான் காரியம் வெற்றி பெறும். அழிவில் வெற்றி பெற்றவன்தான் ஆதிக்கத்தில் வெற்றி பெறுவான். ஆகவே குறளைப் பரப்ப, குறளின் மேன்மையை எடுத்துச் சொல்வதும், குறள் மாநாடு கூட்டுவதும், குறள் புத்தகங்கள், பத்திரிகைகள் நடத்துவதும் போலவே குறள் கருத்துக்கு எதிரான இராமாயணம், பாரதம், கீதை, மனு தர்மம் முதலியவைகளின் கோட்பாடுகளை, கேடுகளைப் பற்றி பிரச்சாரம் செய்ய
இவை ஒழிப்பு மாநாடு. இந்த கருத்துக்களை நடப்புகளை எடுத்துக் கூறுதல், இந்த ஆதாரங்கள் ஒழியும்படி செய்தல், அதன் நடப்புகளை எதிர்த்து மக்களிடமிருந்து மறையும்படி செய்தல் முதலான காரியங்களை மக்கள் செய்ய வேண்டாமா? அதாவது பகுத்தறிவு வாதி என்பதனால ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் கட்டுக்கதைகள், மனு தர்மம், கீதை எல்லாம் அதையெல்லாம் அதில் உள்ள அதெல்லாம் உண்மையல்ல, அதெல்லாம் பொய், கட்டுக்கதை. அதை நம்பி நீங்கள் செயல்படாதீர்கள், குறள் சொன்னபடி நடங்கள் என்று இத்தனை எடுத்துக்காட்டுகள் மூலமாக சொல்லி வருகின்றார். அடுத்ததாக குறளுக்கு எதிரான காரியங்களாகிய மேற்கண்ட தன்மைகளை பரப்புகிறவர்கள், அதாவது மனு தர்மம், புராண இதிகாசம் ஆகியவைகளை பரப்புகிறவர்கள் அதற்காக எவ்வளவு முயற்சியுள்ள ஆக்க வேலையும் அதன் எதிர்ப்புகளை அழிக்கும் அழிவு வேலையும் செய்கிறார்கள் என்பதை சற்று கவனியுங்கள். ஒரு சங்கதி எடுத்துக் கொள்ளுங்கள். உணவு விஷயத்தில், தொழில் விஷயத்தில் நமது மக்கள், ஏழைகள், தொழிலாளிகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். இந்த நாட்டில் எந்த பார்ப்பனருக்காவது உணவு, உடை, வீடு, வேலை கஷ்டம் உண்டா? நாம் தாம் 6 அவுன்ஸ் வேலை இல்லை, கூலி இல்லை, பட்டினியால் சாகிறோம், பிள்ளையை விற்கிறோம் என்றெல்லாம் பரிதவிக்கிறோம். எந்த பார்ப்பனனுக்காவது இவற்றில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சிறு குறைபாடோ, அதிருப்தியோ, கவலையோ உண்டா? காரணம் என்ன? அவர்களுக்கு மாத்திரம் எப்படி இவ்வளவு கஷ்ட காலத்திலும் அவ்வளவு நல்ல வாழ்வு நடந்து வருகின்றது? இதெல்லாம் மதமும் மனு தர்மமும் இராமாயண பாரத கீதையும் தானே? அல்ல என்று யாராவது சொல்ல முடியுமா? இந்த கதைகளையெல்லாம் வாயால் சொல்லி உடல் உழைப்பு இல்லாமல் அந்தணர்கள், பிராமணர்கள் வாடுகின்றார்கள். ஆனால் அந்தணர் அல்லாத மற்ற எல்லோருக்கும்தான் இப்படி வேலை இல்லை, கூலி இல்லை, பட்டினியால் சாகிறோம், பிள்ளையை விற்கிறோம் என்று நிலை இருக்கின்றது. இந்த நிலை வேறு பார்ப்பனர்கள் எவராவது இந்த துன்பப்படுகின்றார்களா என்று கேட்கின்றார். இப்படி இதெல்லாம் மதமும் மனு தர்மமும் இராமாயண பாரத கீதையும் தானே? அல்ல என்று யாராவது சொல்ல முடியுமா? நிற்க. இராமாயணத்திற்கு நம் நாட்டில் இந்த காலத்தில் இவ்வளவு மதிப்பு இருக்கலாமா? ராமனும் கிருஷ்ணனும் சீதையும் விபீஷணனும் அனுமாரும் நமக்கு கடவுள்களாக இருக்கலாமா? தேவாரம், திருவாசகம், பிரபந்தம் நமக்கு பாராயணங்களாக இருக்கலாமா? நாமமும் விபூதி பூச்சும் நமக்கு பக்தி சின்னமாகவும் இருக்கலாமா? அதுவும் இந்த காலத்தில் குறள் பக்தர்களில் எத்தனை பேர் இவைகளை எதிர்த்து, இவைகள் மறைந்து ஒழிய வேலை செய்கிறார்கள்? குறளை பேசிக்கொண்டு இந்த வேலைகளையும் செய்து கொண்டு இருப்பானானால் வலது கையால் செய்யும் காரியத்தை இடது கையால் அழித்து கொண்டு போகிறான் என்றுதானே அர்த்தம். அட முட்டாள்தனமே! இராமாயணம் நமக்கு ஒரு தெய்வ நூலா? அதில் என்ன இருக்கிறது? திராவிட நாசத்துக்கு வழிகாட்டியாக கற்பிக்கப்பட்ட நூல் அது. அதற்கு தலையும் இல்லை, காலும் இல்லை. தேவர்களுக்காக அசுரர்களை, அரக்கர்களை, ராக்கதர்களை அழிக்க கடவுள் மனிதனாக, ராமனாக பிறந்து அரக்க வம்சத்தை அழித்தார் என்பதுதானே சுருக்க கருத்து. தேவர்கள் யார்? அசுரர்கள் யார்? எந்த திராவிடனாவது, தமிழனாவது சிந்தித்தானா? இராமாயணப்படியே பார்த்தாலும் ராட்சதர்கள் என்கிற ஒரு ஜாதியோ, இனமோ, பிறவியோ காணப்படவில்லையே. தேவர்களுக்கு எதிரிதானே ராட்சதன், அசுரன், அரக்கன், சூரன்களாக பெயரிடப்பட்டிருக்கின்றார்கள். தேவர்களுக்கு எதிரிகள் யார்? மனு தர்மப்படி நடக்காதவன், வர்ணாசிரமத்தை ஒப்புக்கொள்ளாதவன், பார்ப்பனர்களுக்கு அடிமையாக இல்லாதவன் என்றுதானே புராண இதிகாசங்களில் மனு தர்மத்தில் கூறப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக விபீஷணனை எடுத்துக்கொண்டால் தேவர்கள் எங்கே? ராட்சதர்கள், அனுமார்கள் எங்கே? இவர்கள் எல்லோரும் சகோதரர்களுக்கு துரோகம் செய்து எதிரிகளிடம் சரணாகதி அடைந்து கூலி பெற்றதாலேயே தேவர்களுக்கு மேம்பட்ட ஆழ்வார்களாக ஆகி இருக்கின்றார்கள். சென்ற வாரம் 2ஆம் நாள் சுதேசமித்திரனை பார்த்தேன். அதில் ஒரு நாள் மித்திரனில் விபீஷணன் சரணாகதியும், மற்றொரு நாள் மித்திரனில் விபீஷணன் பட்டாபிஷேகமும் என்கிற தலைப்புகளில் 4 காலம் 5 காலம் இராமாயண பிரச்சாரம் இருந்தது. இதன் கருத்து என்னவா இருக்க முடியும்?
நீங்களே யோசித்துப் பாருங்கள். அதுவும் இந்த சமயத்தில் பார்ப்பனர்களுக்கு அடிமையானால், சரணாகதி அடைந்தால் பதவி கிடைக்கும், பட்டாபிஷேகம் பெறலாம் என்பதுதானே கருத்து. அந்த விஷயங்களை பார்ப்பனர் நம் மக்களுக்கு பச்சையாகச் சொல்லுவதற்குப் பதிலாக, முதல் நாள் சரணாகதி படலமும் 9ஆம் நாள் பட்டாபிஷேக படலமும் பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்குப் பேர் என்ன? நம் ஆக்க வேலைகளை அழிப்பதுதானே அவர்கள் நோக்கம். நாம் அந்த ஆயுதங்களை, சாதனங்களை அழிக்க வேண்டாமா? விபீஷ்ணன் யார்? ராவணன் தம்பி. ராவணன் ஆபத்தான, நெருக்கடியான நிலைமையில் இருக்கும்போது, அவன் ராஜ்யத்தை அடைவதற்காக எண்ணம் கொண்டு, அண்ணனின் எதிரிக்கு அண்ணனை காட்டிக் கொடுப்பதற்காக துரோக வஞ்சக எண்ணத்துடன் அண்ணன் எதிரியிடம் சரணாகதி அடைந்து காட்டிக் கொடுத்து கூலி பெற்றவன்தானே. இதை யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க ஆசைப்படுகிறவர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். விபீஷணனைப் பற்றி மேலே நான் குறிப்பிட்ட சொற்கள் நான் சொல்லுவதல்ல. விபீஷ்ணன் ராஜ்யத்திற்காக என்னிடம் வந்திருக்கிறான் என்பதை மிகத் தெளிவாக ராமன் கூறுகிறான் என்றால், ராவணனை நாசமடையச் செய்து அவன் ராஜ்யத்தை தான் அடைய வேண்டும் என்று விரும்பி என்னிடம் வந்திருக்கிறான். தனது காரியம் கெட்டு விடுமே என்கின்ற பயத்தால் இவனுக்கு கெடுதி செய்யாமல் இருப்பான். ஆகையால் இவனைச் சேர்த்துக் கொள்ளலாம். இவன் பலவானான ராவணனிடமிருந்து தனக்கு ஆபத்து வருமே என்று அறிந்து பயந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள இங்கே வந்திருக்கிறான் என்று இவனுடைய தொனியாலும் வார்த்தைகளாலும் தெரிகிறது. ஆதலால் இவனை ஒப்புக்கொள்ளுவதால் யாதொரு கெடுதலும் வராது. தனது மூத்தவன் துஷ்டனாயிருந்தாலும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லோருக்கும் வராது. உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் பரதனைப் போல் ஆவார்களா? ராஜ்யம் பரதனுக்கு நியாயமாய் கிடைத்ததாகும். அதை வேண்டாம் என்று கருதி என்னை கண்டுபிடித்து வந்து எனக்கு கொடுப்பது என்றால், இது பரதனைத் தவிர வேறு யார் செய்வார்கள் என்று சொல்லி விபீஷ்ணனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். இந்த வாக்கியங்கள் இந்தப்படியே வால்மீகி ராமாயணம் யுத்த காண்டம் சருக்கம் 17 இருக்கிறது. சி. ஆர். சீனிவாச ஐயங்கார் மொழிபெயர்ப்பு யுத்த காண்டம் பக்கம் 76, 77 உள்ளதாகும். இப்படி சுக்ரீவன் சொல்கிறான், இந்த விபீஷ்ணன் நன்றியற்றவன். தன் தமையன் இப்படிப்பட்ட ஆபத்தில் இருக்கும்போது அவனை கைவிட்டவன் எவனை கைவிட மாட்டான் என்கிறான். அனுமன் சொல்கிறான், ராவணனுடைய முயற்சி தோல்வி அடையும் என்பதையும் தங்கள் முயற்சி வெற்றியை அடையும் என்பதையும் தாங்கள் வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்ததையும் பார்த்து தானும் இலங்கை ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இங்கே வந்திருக்கிறான். ஆகவே இவனை அங்கீகரிக்கலாம் என்கிறான். சாம்பவான் கூறுகிறான், விபீஷ்ணன் நம்மை வந்தடைவதற்கு ஏற்ற காலமல்ல இது. தனது எஜமானும் சகோதரனுமான ராவணனுக்கு ஆபத்து நேர்ந்திருக்கையில் அவனை கைவிட இதுதானா சமயம்? எப்படி யோசித்தாலும் இவனை நம்பக்கூடாது என்கிறான் சாம்பவான். விபீஷ்ணன் ராமனை பார்த்து சொல்லுகிறான், சுவாமி, என்னை நம்புங்கள். ராட்சதர்களை நாசம் செய்வதிலும் இலங்கையை பிடிப்பதிலும் என் உயிருள்ள மட்டும் என்னால் கூடியதைச் செய்கிறேன். தங்கள் சைன்யத்தில் என்னைச் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறான். சருக்கம் 18 பக்கம் 92. இவ்வளவு சங்கதி எதற்காக? விபீஷ்ணன் வாயாலேயே அவன் மனத்தில் இருந்த பேராசை, துரோக கருத்துக்களை பச்சையாக கொட்டிவிட்டான். அதாவது, ராமனும் லட்சுமணனும் நாகபாசத்தால் கட்டுண்டு மூர்ச்சையான சமயத்தில் ராம லட்சுமணர்களுடைய வீரியத்தை அண்டி நான் க்ஷேமமடையலாம் என்று இருந்தேனே. என் எண்ணங்கள் எல்லாம் வீணாகி ராஜ்யம் கிடைப்பதும் போய்விட்டதே. ராஜ்யத்தை இழந்து பரிதவிக்கிறேனே. இனி எனக்கு விபத்து ஏற்படுமே. என் சத்ருவான ராவணன் வெற்றி பெற்று விட்டானே என்று புரண்டு அழுகிறான். இப்படி அந்த லட்சுமணன் நாகபாசத்தால் கட்டுண்டிருந்த பொழுது ராமனும் லட்சுமணனும், அப்போ ஐயோ, நீங்கள் இறந்துட்டீங்கன்னா என்னுடைய அண்ணன் ராவணன் என்னை எதிர்த்து கொன்று விடுவானே, அடுத்து அவன்தானே ஆட்சி ஆள்வான் என்று அழுகின்றான். அப்போது இங்கே எங்கே அவன் பதவி ஆசை இல்லாமல் இறைவனை சரணடையணும், ராமன் தான் இறைவன் என்கின்றீர்களே, அவரை சரணடையலான்னு சொல்லி வந்தானா? இல்லை. இந்த
விபீஷ்ணனுக்கு பதவி ஆசை, இலங்கையை அரசாள வேண்டும் என்ற ஆசை, அதனால தான் வந்தான் அப்படி என்று சொல்லுகின்றார். அடுத்து சுக்ரீவன் தேற்றுகிறான். விபீஷ்ணா, துக்கப்படாதே, இலங்கா ராஜ்யம் உனக்கு கிடைப்பதில் சந்தேகமில்லை என்று சொல்லி சமாதானம் சொல்லி தேற்றினான். இந்த செய்திகள் எல்லாம் இவை வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சருக்கம் 49 208 பக்கம் உள்ளதாக பெரியார் குறிப்பிட்டிருக்கின்றார். இது மாத்திரமல்ல, அண்ணன் உயிருடன் இருக்கும்போதே அவன் ராஜ்யத்தை அண்ணன் எதிரிகளால் தனக்கு பட்டாபிஷேகம் செய்யும்படி செய்து கொண்டு அண்ணனின் உளவுகளை எல்லாம் ராமனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். இப்படியான துரோகியும் அயோக்கியனுமான விபீஷ்ணனை பார்ப்பனர்கள் அந்த குணங்களுக்கும் காரியங்களுக்குமாகவே எவ்வளவு போற்றி புகழ்ந்து விபீஷ்ணர் தன்மையை பிரச்சாரம் செய்கிறார்கள். விபீஷ்ணர் நல்லவன், விபீஷ்ணர் இப்படிப்பட்டவர், அவர் தவறு என்று தெரிந்ததும் தன் அண்ணனை விட்டு ராமபிரானை வந்து சரணாகதி அடைந்து விட்டார் என்று பார்ப்பனர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள் என்று கூறுகின்றார். அதனால் எத்தனை விபீஷ்ணர்களை உண்டாக்கி கொண்டார்கள். மற்றும் இராமாயண கதை முழுவதும் இது போலவே தான் துரோகம், வஞ்சனை மயமாய் இருக்கும். இது மாத்திரமல்லாமல் பாரதம், கீதை முதலியவைகளும் இப்படியே ஆபாசங்களாக இருக்கும். கீதையை பற்றி பேசுகையில் டாக்டர் அம்பேத்கர், கீதை முட்டாள்களின் பிதற்றல்கள் என்றார். இவற்றையெல்லாம் நாம் நம்மிடமிருந்து அழிக்க வேண்டாமா? குறளுக்கு மதிப்பு வந்து விட்டது என்றால் மற்றவைகளை, அதாவது குறளுக்கு எதிரானவை ஒழிய வேண்டும். ஆகவே அவற்றை ஒழியுங்கள். நாமத்தையும் விபூதியையும் நாட்டை விட்டு விரட்டுங்கள். 1951 குறள் பிரச்சாரமாக இவற்றை செய்யுங்கள் என்று திருக்குறள் மாநாட்டு உரையில் பெரியார் அவர்கள் இந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் களைந்து திருக்குறளை நீங்கள் பொது நூலாக, அறிவு நூலாக, பகுத்தறிவு நூலாக போற்றுங்கள் என்று கூறியிருக்கின்றார். இந்த அளவிலே பெரியார் அவர்கள் திருக்குறள் மாநாட்டு உரையிலே திருக்குறளின் பெருமையும், அது எவ்வாறெல்லாம் கட்டுண்டு தாக்கப்பட்டு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தது என்பதையும் கூறி, அதன் வளர்ச்சி எந்த நிலையில் இப்பொழுது வரை வளர்ந்துள்ளது என்பதையும் இந்த உரை வாயிலாக அறிந்து கொண்டோம். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.